Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims பாயிண்ட் ஆஃப் வியூல 5 questions பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கற பாப்போம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन, which of the following countries formally recognized Palestine அப்படின்னு கேட்டிருக்காங்க. பின்வரும் நாடுகளில் எது பாலஸ்தீனத்தை முறையாக அங்கீகரித்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் பார்த்தோம்னா ஒரு 3 நாடுகள் வந்து பாலஸ்தீன் அப்படிங்கிற நாட்டை ஒரு நாடாக அங்கீகரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதனால நமக்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும் அப்படின்னா, அந்த 3 நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிப்ளமேட்டிக் ரிலேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபாடு ஏற்படலாம். அதே மாதிரி இந்த ஒரு செயல் அப்படிங்கிறது நமக்கு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட சேஞ்சிங் மைண்ட் செட்டை வந்து குறிப்பிடுது. ஓகேங்களா? ஸோ இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்படிங்கிறது பார்க்குறப்போ நமக்கு இஸ்ரேல தான் எல்லா மேற்கத்திய நாடுகளும் வந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. ஆனால் போக 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 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வழக்கு போடுறாங்க சர்வதேச நீதிமன்றத்தில். அடுத்தது அந்த வழக்கில் பிரேசிலும் வந்து சேர்றாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஒரு போர்க்குற்றத்தை பண்ணிட்டு இருக்காங்க காசால இருக்க மக்களை கொல்றதன் மூலமா அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இஸ்ரேல் என்ன பண்றாங்க அப்படின்னா, மறுபடியும் தொடர்ச்சியா அட்டாக் பண்ணிட்டே இருக்கப்போ அமெரிக்காவும் சரி, அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் இவங்க எல்லாரும் சரி தொடர்ச்சியா தாக்குதல் நடத்துறதுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சுட்டே வந்தாங்க. ஓகேங்களா? சோ அதற்கப்புறம் இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே. ஓகேங்களா? இந்த 3 நாடுகளும் என்ன பண்ணிருக்காங்க, நேத்து பாலஸ்தீன் அப்படிங்கிற பகுதியை ஒரு நாடாக நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இஸ்ரேல் இன்டர்நேஷனல் ஸ்டேஜ்ல தனித்து விடப்படக்கூடிய ஒரு ஆபத்து இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகேங்களா? சோ 3மே கரெக்ட். 3 கண்ட்ரீஸ்மே வருவாங்க. அயர்லாந்து, ஸ்பெயின் அண்ட் நார்வே 3 கண்ட்ரீஸ்மே வருவாங்க. சோ ஆல் த அபவ் அப்படிங்கறத கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, வேர் த வேர்ல்டு பாரா அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ஸ் ஹெல்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? உலக பாரா தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெறுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எங்க நடக்குது அப்படின்னா, கோபே அப்படிங்கிற இந்த சிட்டி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஜப்பான்ல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் இந்த கேம்ஸ் அப்படிங்கிறது தற்போது நடந்து வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, டோ லாம் ஹாஸ் பிகம் த பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? டோ லாம் அப்படிங்கிறவர் எந்த நாட்டின் அதிபர் ஆனார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த நாட்டினுடைய அதிபர் அப்படின்னு பார்த்தோம்னா வியட்நாம். ஓகேங்களா? ஸோ டைரக்ட் கொஸ்டின் தான். அடுத்தது, who was appointed as the acting chief justice of Madras High Court அப்படின்னு கேட்டிருக்காங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கங்கா பூர்வாலா அப்படிங்கிறவர் ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்காக ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் அவர்களை தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ லாஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் சிஆர்பி இன் ஆர்பிஐ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் சிஆர்பி என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சிஆர்பி அப்படின்னா கண்டிஜென்சி ரிசர்வ் பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? கண்டிஜென்சி ரிசர்வ் பஃபர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஜென்சி அப்படின்னாலே நமக்கு அவசர காலம் அப்படிங்கிறத எடுத்துப்போம். ஓகேங்களா? கண்டிஜென்சி ஃபண்ட் அதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த கண்டிஜென்சி அப்படின்னாலே நமக்கு அவசர கால நிதி அப்படிங்கிறது தான் பொருள். ஓகேவா? ஸோ இப்போ சிஆர்பி அப்படிங்கிறது என்னன்னா, ஃபண்ட்ஸ் இயர்மார்க்டு ஃபார் டீலிங் வித் எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ், அவசர காலத்தில் நிலைமையை சமாளிப்பதற்காக ஒதுக்கப்படும் நிதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்பிஐ அவங்க கிட்ட இருக்கக்கூடிய இன்கம். ஓகேங்களா? இன்கம் ஒரு செட் ஆஃப் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு செட் இருக்கும். ஸோ இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் அவங்க கிட்ட சர்ப்ளஸா ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த சர்ப்ளஸா இருக்கக்கூடிய அமௌண்ட்டை கவர்மெண்ட் கையில வந்து ஆர்பிஐ கொடுப்பாங்க ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் பார்த்தோம்னா ஒரு 2.11 lakh crore வந்து நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஆர்பிஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பேசிஸ்ல தான் இந்த ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. இதுல டீல் பண்ணக்கூடிய விஷயம் தான் இந்த கண்டிஜென்சி ரிசர்வ் பஃபர் அப்படிங்கிறதெல்லாம். ஸோ இந்த 2.11 lakh crore வந்து நமக்கு அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேசிஸ்ல வருது, இந்த விஷயங்கள்லாம் எதை பேஸ் பண்ணி பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பிமால் ஜலான் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் இருந்தார், முன்னாள் ஆர்பிஐ கவர்னர். ஓகேங்களா? சோ இவர் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. பிமால் ஜலான் கமிட்டி தான் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, ஆர்பிஐ கிட்ட இருக்கக்கூடிய இந்த சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ராவா இருக்கக்கூடிய காசெல்லாம் யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறத இந்த கமிட்டி தான் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணிருப்பாங்க. பிமால் ஜலான் கமிட்டி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆர்பிஐயோட சர்ப்ளஸை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட கொடுக்கணும்னு. அப்ப இதை எதை பேஸ் பண்ணி பண்றாங்க, எந்த ஆக்டுக்கு கீழே பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஆர்பிஐ ஆக்ட். ஓகேங்களா? ஆர்பிஐ ஆக்ட் 1934ல வந்திருக்கும். இந்த ஆக்ட்ல இருக்கக்கூடிய செக்ஷன் 47 பேஸ் பண்ணி தான் ஆர்பிஐ அவங்க கையில இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கவர்மெண்ட் கிட்ட கொடுக்குறாங்க. எதை யூஸ் பண்ணினா, ஆர்பிஐ ஆக்ட் 1934 செக்ஷன் 47 பேஸ் பண்ணி. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒரே விஷயம் தான், எல்லாமே ரிலேட் ஆகக்கூடிய விஷயம் தான். அதனால நம்ம எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம். ஸோ முக்கியமான கொஸ்டின் எக்கனாமிக்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி தான் கேட்குறாங்க எக்ஸாம்ல. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.